بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலோர் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்களோ, அதன்படி நம்பாததால் தான் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகாசியில் குதிரை கொடியேற்றம், யானை கொடியேற்றம், அப்படி எல்லா அவுலியாக்களுடைய பிரான்ச் தர்காக்கள், இத்தனைக்கும் என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்பது முஸ்லிம்களுக்கு புரியவில்லை. அதனால்தான் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமாக தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நம்புவது எவ்வளவு முக்கியமோ, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்புவது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு முக்கியம் அந்த ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவது. அதுதான் இஸ்லாம்ங்கிறது, அல்லாஹ் நம்புறதுங்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, நம்புவது, அவனுடைய சக்தியை நம்புவது, அவனுக்கு இருக்கும் ஆற்றலை நம்புவது, அவனுக்கு இருக்கும் அதிகாரத்தை நம்புவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அந்த சக்தி வேறு யாருக்கும் இல்லை, அந்த அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை, அந்த தன்மை, அந்த ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவது மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை கவனித்துவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிகேடுகள், இணைவேத்தில் என்ற பெரும்பாவங்கள், தர்காக்களில் போய் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை நாசப்படுத்துவது, மூழ்குவதி காசை விரயமாக்குவதோடு ஈமானை பாழ்படுத்துவது என்பதெல்லாம் அழியோடு ஒழிந்து போகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது எப்படின்னு சொன்ன உதாரணமாக இன்றைக்கு எடுத்துக்கோ, என்னுடைய பேச்சு அதிகமா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி தான் வருவார். என்னடா இவர் ஒரே பார்த்தால் முஹைதீன் சொல்றான்னு நினைக்க கூடாது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான், அதுக்காக தான் அவரை பிடிக்கிறது. வேற மற்றபடி அவருக்கு தனிப்பட்ட கோபம் நம்மளுக்கு கிடையாது. அவரை பிடிச்சிட்டா மத்த எல்லாம் ஈஸியா கையில வந்துருவாங்க. அடுத்த முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியை சாம்பிள் சொல்லி உங்களுக்கு பேசிட்டு வருவேன். ஏன் இன்றைக்கு அல்லாஹ்வை நம்புவது என்பதில் முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால், முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் மீது எவ்வளவு கர்சாக்களும் கதைகளும் ரீல் சுத்தப்பட்டிருக்கிறதோ, அது போன்ற ரீல்களை உலகத்தில் வேறு எவருக்கும் சுத்தி இருக்க மாட்டார்கள். நீங்க வேணா கேள்விப்பட்டு பாருங்க. அவருக்கு ரீல் சுத்துற மாதிரி உலகத்தில் எந்த பெரியாருக்கும் இவ்வளவு பயங்கரமான ரீல்கள். சொல்ல போனால் அல்லாஹ்வே முஹைதீனுக்கு பயப்படுவது போல, மற்ற அவுலியாக்களுக்கு அப்படி சொல்ல மாட்டான். பயப்படுவதுனா என்ன? முஹைதீன் ஒன்றை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வே முஹைதீனே சொல்லிட்டாரா, அப்ப சரி ஓகே அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு கதைகள். இதற்கு சாம்பிளாக நானா இந்த என் கற்பனை நான் சொல்லல, இப்படி மக்கள் இப்படி இருக்காங்க நான் கற்பனையில சொல்லல. எதை முஹைதீன் மௌலூத் என்று ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, முஹைதீன் மௌலூத் ஓதுறான்ல, முஹைதீனை புகழ்ந்து பாடுறான்ல, தர்காக்கள்ல படிக்கிறான்ல, அதுலயே அது இருக்கு, அதுக்கு சான்று இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதுல இன்னும் சொல்ல போனா சில இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் அவுலியாக்களை மதிக்கவில்லை என்று நம்ம மீது குறை சொல்வார்கள். ஆனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி சரியான அகம்பாவம் பிடிச்சவரு அப்படின்னு மௌலூத்ல எழுதி வச்சிருக்கான். நாம சொல்லல. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஆணவம் பிடித்தவர், அகம்பாவம் பிடிச்சவரு அப்படின்னு சொல்லி முஹைதீன் மௌலூத்ல இருக்குங்க. நான் உதாரணமா அந்த அடியை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இப்படி ஒரு அடி மௌலூதில் உள்ளதா என்று நீங்க மௌலூத் ஹஜரத் மாற்ற போய் கேளுங்க. கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துரா வகத் அதாக கிதாபுல்லாஹி முஸ்தமிஆ அதாக மின் குதுரத்தின்
மாஷேத மின் முஸ்ததா கதமி அலா ரகபா தில்லௌலியாய் துரா சல்லல் இலாஹு மதா மல்கௌசுல் அஅலமு காம். இப்படின்னு ஒரு அடி முஹித்தீனை பற்றி ஒரு மௌலிதுல வருது. யாக்கூத்துமான அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இத ஒரு சாம்பிள் இது போதும் உங்களுக்கு. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கலாம். என்ன சொல்றானா இதுல, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் எப்படி அல்லாஹ் நம்புறாங்கறத பாருங்க. அது அல்லாஹை நம்புவதும் வந்துரும், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆணவம் பிடித்தவர்கள் வந்துரும். இது உண்மை என்று இருக்குமானால், இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை சரி என்று இருக்குமானால், அல்லாஹ்வை இவர்கள் சரியாக நம்பவில்லை. அல்லாஹ்வுடைய பவர் என்னன்னு முஸ்லிம்களுக்கு தெரியல. ஒன்னும் எழுதினவன் ஒன்னா நம்பர் விவரம் கட்டவனா இருக்கணும், இல்ல இஸ்லாம்னா என்னன்னு தெரியும்னு சொன்னா விஷமையா இருக்கணும். இந்த ரெண்டை தவிர இருக்க முடியாதுங்க. இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத விவரம் கட்டவன் சொல்லிட்டு போ, பிரச்சனை விட்டுருவோம். இல்ல அவரெல்லாம் மௌலிதுனால ரொம்ப இஸ்லாத்தை தெளிவா தெரிஞ்சாரு அப்படின்னா விஷமையா தான் இருக்கணும். என்ன எழுதுறான் பாருங்க. கதமி அலா ரகபா தில்லௌலியாய் துரா, என்னுடைய பாதம், கால் பாதம், என்னுடைய பாதம் மற்ற அவுலியாக்களுடைய பிடரியின் மீது இருக்கிறது. சங்கல மீச்சிட்டு இருக்காரு முஹித்தீன் மற்ற அவுலியாக்களை நான் சொல்லல, அதுல இருக்கு. அப்படி என்னுடைய கால் பாதம் மற்ற அவுலியாக்கள் ஷாவுல அஜ்மீர் இப்ராஹிம் சாங்கிரியல லோக்கல் லட்ச அவுலியாக்கள் இருக்க, மொத்த உலகத்தில் எல்லாத்த அவுலியா எடுத்துக்க, அவ்வளவு பேர் சங்கலை மீச்சிட்டு இருக்காரு முஹித்தீன் அப்படின்னு இதுல வருதுங்க. கதமி அலா ரகபாத், என்னுடைய பாதம் மற்ற அவுலியாக்களுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. இப்படி இருக்கிறது என்ற இப்படி நான் காலம் பிரிக்கிறேன்ல, இதை அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றே நான் செய்தேன். அப்படி வருது அதுல. புரியுதா உங்களுக்கு? அதாவது அகம்பாவம் ஆணவன் தெரிஞ்சதால இந்த அகம்பாவ ஆணவத்தை அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றாராம். அல்லாஹ் கேட்கிறார், யா அல்லாஹ் நான் எல்லா அவுலியாக்களையும் சங்கலம் மிதிக்கணும், அப்படியே பா மிதிச்சுட்டு போ. வேற என்னடா இது? இது இருக்கா இல்லையா கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு என்ன, அல்லாஹ் என்ன நினைச்சிருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு உயர்ந்த மனிதர், மாண்பு மிக்கவர், மேன்மையானவர், பண்பாளர் இருக்க முடியுமா நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் பெருமையாக நடந்தார்கள் என்று கற்பனை செய்ய முடியுமா? கற்பனை. சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள், நம்ம கேள்விப்படுறோம். ஆதாரம் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடக்கக்கூடிய சின்ன பையங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. ஆணவம் என்பது சிறிதும் கற்பனையில் கூட இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கூட நம்மளை அறியாமல் பெருமை வந்துரும், நம்மளை அறியாம ஆணவம் வந்துரும், நம்ம அறியாம தற்பெருமை வந்துரும், தன்னை மிஞ்சிய ஒரு புகழ் மயக்க வந்துரும். ஒரு சாதாரண வட்ட செயலாளராக இருக்கான், மாவட்டமா இருக்கான், சொல்ல போல ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவர் வச்சுக்கிடுங்க, அந்த பள்ளிவாசலுக்கு யாருமே கொலை வர மாட்டாங்க. அப்படி ஒரு பள்ளி ஏதாவது ஒரு கிராமத்துல மூலையில பூட்டி கிடக்கும். நாங்க ஒரு பள்ளிக்கு போனோம், அப்படி போகும்போது பாங்கு சத்தம் கேட்கு, சின்ன பள்ளி அது, ஊர் வேண்டியது இல்ல. போன பாங்கு சத்தம் கேட்கும், மோதினால காணும், மூலையில படுத்துக்கிட்டு பாங்கு சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்றாரு. என்னத்தா இப்படி பாங்கு சொல்றியா? இது படுத்துக்கிட்டு சொன்னா என்ன, உடனே சொன்னா ஒரு பேர் கொலை வர மாட்டான், போங்கத்தான் வாங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு முத்தவல்லியா இருப்பாரு. நீங்க அவற்றை போய் பாருங்களேன், நம்ம தான் முத்தவல்லி, இந்த பள்ளிவாச முத்தவல்லி நான், பள்ளிவாச தலைவர் நான், வட்ட செயலாளர் நான், பதவி வெறி அப்படி ஆக்கிறது. பள்ளிவாச தொலைவராத பள்ளி, பூட்டி கிடக்கிற பள்ளிக்கு ஒரு தலைவராக இருந்தா பேச ஒரு தற்பெருமை ஆணவம் வர்றதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுக்கு தலைவர் முத்தவல்லி, காபத்துல்லாஹ்வுடைய முத்தவல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நாட்டின் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தை படைத்தவருக்கு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பதவி நீங்க பார்க்கணும். காபத்துல்லாஹ்க்கே முத்தவல்லினா என்னங்க, சாதாரண பதவி அது? மொத்த உலகத்துக்கு அவங்க நினைப்போம். காபத்துல்லாஹ்விற்கு முத்தவல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நாட்டின் தலைவராக, அரசராக, ஜனாதிபதியாக இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை படைத்தவருடைய தூதர், ரஷ்ய தூதர், இந்திய தூதர், அமெரிக்க தூதர் சொல்றாங்க, அதுக்கு எவ்வளவு மதிப்புன்னு பார்த்துக்கிடுங்க. வேலையை படைத்திருக்கிறான் அவனுடைய தூதர். இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் போடக்கூடிய சின்ன பையங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னாங்கன்னா
ஆணவன் தலவுக்குமா ரசூலுல்லாஹ்க்கு? நினைச்சு பார்க்க முடியுமா? நாம இன்னைக்கு சலாம் நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டா சலாம் சொல்ல மாட்டோம். பதவியெல்லாம் வேண்டாம். நாம ஒரு 40-30 வயசு 10 வயசு பையன் சலாம் சொல்லுவீங்களா? சொல்ல நம்மளுக்கு தடுக்கும் மனசு வராது. அவனுக்கு போட்டு என்ன சலான்ட்டு என்னங்க நீங்க போய் அவனுக்கு சொல்றீங்க, அவன் தானே உங்களுக்கு சொல்லணும் அப்படி நம்ம நினைப்போம். நம்மளே சலாம் சொன்னா கூட அவனே சிரிப்பான். ஒரு 10 வயசு பையன் நிக்கான், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து தமிழ் சொல்லி பாருங்களேன். என்னடா என்ன பார்த்து நீங்க சலாம் சொல்றீங்க அப்படிமா. ஏன்னா அப்படி ஒரு நடை இல்ல. என்னடா ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. இந்த மாதிரி சலாம் சொல்வதற்கு நாம யோசிக்கிறோம், வெட்கப்படுறோம். இன்னும் சொல்ல போல சலாம் சொல்லாத கூட பரவாயில்லைங்க. சில பெரிய அஜர்த்தை பாருங்க, ஒரு பெரிய ஷேக், இந்த ஊருக்கே பெரிய அஜர்த்து வச்சுக்கங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அவர் உங்களுக்கு சலாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க அவருக்கு சலாம் சொன்னா பதில் சொல்றத கூட கௌரவ குறைன்னு நினைப்பாங்க சில பேர். பாத்திருக்கீங்களா? நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் வலைக்கும் சலாம் சொல்ல மாட்டார். வலைக்கும் சலாம் ஆயத்தோடு சொல்லி தொலைச்சா என்ன, அவர் பெரிய தாமா. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம அகந்தையிலும் ஆணவத்திலும் ஒரு பதவியிலும் இல்லாமல் வெறும் கற்பனை பதவி. இது ஒரு பெரிய இந்த முத்தாடி வச்சு ஒண்ணு கிளிக்க இயலாது. ஒரு வட்டத்தை வச்சு நீ என்ன கிழிச்சிருவ, ஒரு மாவட்டத்தை வச்சு நீ என்ன செஞ்சிருவ, ஒரு வாரியத்தை வச்சு என்னடா செஞ்சிட முடியும் உனக்கு? ஒரு மண்ணு கிடையாது. இத வச்சுக்கிட்டு அவன் சலாம் சொல்லாம போக்க நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரும் பதவியில் இருந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்களாம். அது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா இன்னக லன் தக்லிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா. நபியே அகந்தையாக நடக்காதீ, பெருமையாக நடக்காதீ. நடக்கவே இல்லை. நினைச்சே பார்க்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கற்பனையே செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவருக்கு சொல்றான், நீர் அகந்தை கொள்ளாதீர், பெருமை கொள்ளாதீர். இன்னக லன் தக்லிகல் அர்ல, பூமியை நீர் ஒண்ணு கிழிச்சிட முடியாது. வார்த்தை பயங்கரங்க. நம்ம கேட்கணும், யாரோ கிழிச்சிட்டியாடா நீ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றான், லன் தக்லிகல் அர்ல, பூமியை கிழிச்சிட முடியாது உம்மால. வலன் தப்லுகல் ஜிபால தூலா, மலையின் உச்சி அளவுக்கு பூமிக்குள்ள போயிருவீரோ, பூமியை கிழிச்சிட போறீரோ, கிழிச்சாலாவது பெருமை கொள்ளலாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. கிழிக்க முடியாது உனக்கு என்ன பெருமை அப்படி கேட்கலாங்களா?
முறையின்றி பெருமைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். வயஸ்தக்பிரூன பிகைரி ஹக்கி, பெருமை கொள்வதற்கு ஒரு முறை வேணுங்க. அந்த முறை நம்மள்ட்ட இல்லாமலே பெருமை. நான் சொல்ற உதாரணத்துக்கு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு நான் பெருமை கொள்றேன், அதே தப்பு. ஏன் ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை வைத்துக் கொண்டு நான் பெருமை கொள்றது இருக்க, அதுவே தப்பு. அந்த திறமை இல்லாம சில பேர் பெருமை கொள்வாங்க தெரியுமா உங்களுக்கு? அது உதாரணத்தை வழங்குறதா இருந்தா, நீங்க பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, இவன் பஸ்ல போயிட்டு இருப்பான், இவனுடைய பஸ் இன்னொரு பஸ் முந்திக்கிட்டு போகும், இவன் உட்கார்ந்து இருப்பான் உள்ள, அந்த பஸ் இன்னொரு பஸ் முந்திட்டு போகும். ஓட்டுவன் பெருமை சாதனம் போயிட்டு இருப்பான் வேகமா, உள்ள தான் இவன் அடுத்த டிரைவர் பார்த்து இப்படி பாத்திருக்கீங்களா? முறையின்றி பெருமைங்கிறது. ஆனா ஓட்டுவன் பெருமை கொண்ட ஒரு முறை இருக்கு, அவன் தான் ஓட்டுறான், அதே தப்பு. அப்படி கொள்வதே இஸ்லாத்தில் தப்பு. இவன் என்ன செய்யறான், இவன் ஓட்டவே இல்ல, பக்கத்துல பஸ் முண்டிட்டு போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்லலாம் தெரியுமா? பெருமை கொள்வதாக இருந்தால் முகமது கொள்ளலாம். அவ்வளவு நடந்திருக்கா, அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அவ்வளவு உழைச்சிருக்கிறாரு, அவ்வளவு பெரிய பதவியில் இருக்காரு, அவர் கூடாதியா மத்த ஏமாத்திரம் தான் இருப்பதுக்கு. ஏன் இந்த வார்த்தை வருது? முறையின்றி பெருமை, யோக்கியதை கிடையாது உனக்கு, அகந்தை கொள்ளாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகந்தை உச்சமாக, லா தக்கூம், அகந்தை கூடாது என்பதை உச்சமாக பெருமானார் சொல்கிறார். லா தக்கூமு கமா யக்கூமுல் ஆஜிம் யுஅல்லிமு பஅலஹும் பஅலா. மாற்று மதத்தவர்கள், மற்ற தலைவர்கள், மற்ற நாட்டில் உள்ளவர்கள் தங்கள் மத குருமார்களுக்கு தலைவருக்கு எழுந்து நிற்பது போல எனக்கு நீங்க எஞ்சிரிக்காதீங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சிராதீங்க. நீங்க எந்திக்கிறதுனால என்ன வரும்? கொஞ்சம் அகந்த உள்ளத்துல வந்துரும். எந்திக்காத, பாக்கிறமா இல்லையா? அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார், மன் சர்ரஹு ஐ யதமஸல்லஹு ரஜுல் ஃபல்யதபவ மகாதஹு மினன்னார். ஒருவன் எழுந்து நிற்பதால், மற்றவர்கள் எழுந்து நிற்பதில் ஒருவன் சந்தோஷம் அடைவானேயானால், நான் வர்றேன், ஒரு 4 பேர் எஞ்சி நிக்கிறாங்க, ஒரு சந்தோஷம் தெரியுமா? நம்மளுக்கு கண்டுக்கலாம சிலர் சிரிப்பாங்க உள்ளுக்குள்ள, நம்மளுக்கு எஞ்சி நிக்கான், எஞ்சி நிக்காத கோபப்படுறான் இருக்கான், தனியே போகணும், நான் அன்னைக்கு வந்துட்டு இருக்கேன், நீங்க சாம உட்கார்ந்துட்டு இருக்க பாத்திருக்கீங்களா? இதை சொல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து அப்படி எழுந்து நிற்கும் போது இவன் மகிழ்ச்சியுற்றால் இவன் தங்குமிடம் நரகம், ரிசர்வேஷன் நரகம். ஃபல்யதபவ மகாதஹு மினன்னார். நரகம் அவனுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது, முன்பது கேரண்டி, உத்தரவாதம். நீ பிறர் எழுந்து நிற்கிறத உனக்கு எஞ்சி நிக்கல, அதுல சந்தோஷப்பட்டா. இப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பெருமையை மறைமுகமாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது கிடையாது. இன்னக லஅலா குலுகின் அலீம், மிக உன்னதமான குணத்தை உடையவர் நீர் அப்படிங்கிறான் அல்லாஹ். உன்னதமான குணம், மாண்புமிக்க குணம், உயர்ந்த உள்ளம். அன் நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு உங்கள் உயிரை விட மேலானவர், அவ்வளவு மாண்புமிக்கவர். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ சொல்றான், நீ பெருமை கொள்ளாதே, அகந்தை கொள்ளாதே. அப்படி ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு சொல்றான். எஞ்சி நிற்க கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்து நிற்பதால் தற்பெருமை வந்து விடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் என்ன நினைச்சிட்டு இருக்க, ரசூலுல்லாஹ்க்கு பெருமை கொள்ள மாட்டான்ட்டு முஹீத்தின் நீ பெருமை கொள்ளுப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அப்ப இதை எழுதுறவன் நிச்சயமாக விஷமியாத்தான் இருக்கணும். அல்லாஹ் சொல்ல, விவரம் கட்டவன், இஸ்லாம் தெரியாது முட்டாப்பே அப்படி சொல்லிட்டு போ. இல்ல இஸ்லாம் தெரியும், விஷமி அயோக்கியன்னு சொல்லு, நல்ல ஏதாவது ஒண்ணாத்தான் இருக்கணும். இப்படிலாம் எழுதி வச்சிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னும் கருத்து என்ன சொன்னா பாருங்க, அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று இப்படி காலை வைத்தீர்கள், ஆத்தாக்க மின் குதிரத்தின் மாஷஅத மின் முஸ்ததா. அல்லாஹ் நம்புறதுல இப்ப சொல்றேன் பாருங்க, அல்லாஹ்வை நம்பும் பொழுது அல்லாஹ்க்கு ஒரு தனி பவர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்க, இவன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ்க்குள்ள பவர் மனிதனுக்கு மனிதன் பேசுகிறோம்ல, இது மாதிரி அல்லாஹு தஆலா முஹீத்தின் அவுலியாக்கிட்ட பேசுவான்னு இவன் நினைக்கிறான். அதனாலதான் இப்படி எழுதி வச்சிருக்கான். எப்படி முஹீத்தின் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களே அந்த அடியில் இன்னொரு அடியில் சொல்றான், நீங்கள் எதையெல்லாம் விரும்பினீர்களோ உங்களுக்கு விருப்பமானதை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான். நீங்க என்னென்ன விரும்புறீங்க அதெல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். உனக்கு என்னென்ன வேணும் யா முஹீத்தீன், நீங்க வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விரும்பியதை எல்லாம் செய்து விட்டான். விரும்பியதை செய்வானா அல்லாஹ்? நீங்கள் விரும்பியதை, நான் விரும்பியதை, நபிமார்கள் விரும்பியதை செய்தானா அல்லாஹ்? ஃபஆலுல் லிமா யுரீதுங்கறான். இன்னல்லாஹ யஃஅலு மா யஷாங்கறான். அவன் விரும்பியதை செய்வான், அவன் நினைத்ததை செய்வான். இது அல்லாஹ் நம்புறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் சும்மா நம்ப கூடாது,
அவன் நினைத்ததை செய்வானே தவிர நீ நினைப்பதை, அவுலியாக்கள் நினைப்பதை, நபிமார்கள் நினைப்பதை அல்லாஹ் செய்ய மாட்டான். தெரியுமா? நம்ம இஷ்டமா இது? நபிமார்கள் நினைப்பதை செய்ய மாட்டான். தொலைச்சு போடுவாங்க. என்ன நினைக்கிறான்? முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி மாதிரி ஆளுகளா இருந்தா அல்லாஹ் தஆலா இறங்கி வருவான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? இது போன்ற கதைகளை, கப்சாக்களை அஜத்மார்கள் ஜும்மாக்கள்ல விட்ட ரீல் தான் காரணம். நிறைய ரீல் விட்டான். அப்ப கூட ஒரு ஆள் கூட சட்டையை பிடிச்சு கேட்கல. முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள். உண்மை, இதெல்லாம் உண்மைதான். மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து மஸ்ஜித் ஹராமில் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றார்கள். உண்மை. இதெல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பயம் பறந்துட்டு போனாங்க. வாஸ்தவம், உண்மை. ஒரே இரவில் சென்றார்கள். இது வரைக்கும் ஓகே. அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், அதுவும் ஓகே. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பிப்பான். இதை உணர்ச்சியா சொல்லிட்டு என்னாச்சு? பேசிக் கொண்டிருக்கும் அல்லாஹ் சொன்னா, முகமதே சத்தம் போட்டு பேசாத, மெதுவா பேசு. ரீல் ஆரம்பிக்கலாம் பாருங்க. இங்கதான் ரீல் ஆரம்பமாகுது. மேராஜுக்கு போனது அல்லாஹ்ட்ட பேசினா குர்ஆன் சொல்லுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸாங்கிறான். அங்கே தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான். தன்னுடைய அடியார் முகம்மதை அல்லாஹ் தஆலா கூட்டி சென்றதாக காட்டுகிறான். ஒரு இரவில் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவரை, பெருமானாரை அடிமையாகவும் தான் மிக பெரும் சக்தி வாய்ந்தவன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அல்லாஹ் சொல்றது. இதை சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் சொன்னான் அது பொய். ஏன்னா ரீல பாருங்க, ரீல் சாதாரண ரீல் இல்ல, லேசான ரீல் நீங்க நினைக்க கூடாது. விட்டலாச்சாரியாரெல்லாம் கதை தோத்துருவாங்க. இதெல்லாம் கதையே கிடையாது. இவன் வச்சிருக்கானோட புராண கதைகள் அதெல்லாம் சும்மா. இந்த அஜித்மார் சொல்ற ரீலுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான்? சப்தமிட்டு பேசாதேன்னு முகமது ரசூலுல்லாஹ் சொல்றான். மெதுவா பேச முகமது, சத்தம் போடாத. என்ன அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் இருக்கா? முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி தொட்டில தூங்கிட்டு இருக்காரு, சத்தம் போட்டுறாத, தூக்கம் பெயர போகுது. ஆனா பாவியலாம் இப்படி சொல்ற ஜும்மாக்கல்ல பேசுறாயா? அப்ப என்ன நினைக்கிறான்? ஒரு இறை தூதுவரிடத்தில் அல்லாஹ் பேசுனதை விட முஹீத்தீன் தூக்கம். முஹீத்தீன் யாரு? அங்க தொட்டில ரசூலுல்லாஹ் போகும்போது தொட்டில நடக்கிற யாரு? அல்லாஹ்க்கு புள்ள உண்டாக பாக்குறாங்க. அல்லாஹ்க்கு முஹீத்தீன் புள்ள உண்டாக பாக்குறான். என் புள்ள தூக்கிட்டு உமாக்காரி சொல்லுவாள்ல, நீ போய் சத்தம் புருஷரே சத்தம் போட மெதுவா புள்ள தூக்கிட்டு இருக்காங்க தொட்டில. அட பாவிகளை என்னடா ஆக்க பாக்குறீங்க? இதை தப்பு, இதை இயற்கைத்தனம் பிராடு சொன்னா மேடைகளை பேச விட மாட்டியே, மீட்டிங் ஏற்பாடு பண்ண விட மாட்டோம். எங்களை அவர்கள் திட்டுவார்கள். உங்களே திட்டுறாங்க. இதுல உங்களை திட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு? எங்கள் மனம் புண்படுகிறது. ஏன் புண்படுது? திருட்டு பயிரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதையில் போடாதீங்க சார், எங்க மனசு ரொம்ப புண்படுது. ஒத்துக்குவியா? இது உனக்கு ஏன்டா இதுல புண்படுது? அடே புண்படுறதுன்னா ஒன்ன திட்டணும். ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் மூஞ்சியை பாரு, அவன் முகரையை பாரு, அவன் மூக்க பாரு, கோண மூக்கு, இப்படி ஏதாவது சொல்லணுமா? ஒரு மனிதனுடைய குறையை சொல்லல, இஸ்லாம் என்ற பெயரில் பிராட சொல்லிட்டு இருக்கிற, அயோக்கியத்தனத்தை சொல்லிட்டு இருக்க, ரசூலுல்லாஹ் புகழ்றேன்னு சொல்லிட்டு முஹீத்தீனை தூக்கி ரசூலுல்லாஹ் மட்டமாக்குற. நீ தூக்குற சாதாரண தூக்கம் இது. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாத புகழ். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட இந்த புகழை சொல்ல முடியாது. இப்படி போயிட்டு சொல்ல முடியுமா? முஹீத்தீன் தூக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? உச்சகட்டம் குழந்தை சமாச்சாரம். ஒரு தாய் ஓடோடி வருது. முழு கதையை ஃபுல்லா சொல்ல வேண்டாம், ஷார்ட்டா முடிச்சிடறேன் அந்த கதையை. முஹீத்தீனை என் புள்ள மோத்தா போச்சு. உடனே முஹீத்தீன் ஞானக்கண் திறந்து பார்த்தார். ஞானக்கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த புள்ளையோட ரூஹ் இருக்குல்ல, ரூஹ், அந்த ரூஹ மலக்கல் மௌத்து அந்த ரூஹ கூடையில போட்டு கொண்டு வரார். கூடையில போட்டுட்டு என்ன செய்யறாரு? கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப முஹீத்தீன் சொன்னாங்களா, ஏப்பா மலக்கு மௌத்து அந்த ரூஹ, அந்த ஒரு சின்ன பையன் ரூஹ மட்டும் தந்துரு, மத்த வேணா கொண்டு வந்தாராம். எல்லா ரூஹையும் கூடையில வச்சு கொண்டு போயிருக்காரு மலக்கு. இந்த கத்தரிக்காய், வெண்டங்காய், தக்காளி பழத்தை எல்லாம் கொண்டு வர பார்த்து இது மாதிரி ரூஹ வாங்கி இப்படி எப்படி எழுதி வச்சிருக்கான் பாருங்க. ஜும்மாக்கள் பேசுறாங்க. அப்ப முஹீத்தீன் சொல்றாரு, அந்த ஒரு ரூஹ விட்டுரு, அந்த சின்ன பையன் ரூஹ மட்டும் விட்டுரு. மலக்கு சொல்ற அதெல்லாம் விட முடியாது, போயான்ட்டு போயிட்டாரு. அதான கரெக்ட். இவர் கோவம் வந்துருது முஹீத்தீனுக்கு. கல்லெடுத்து ஒரே உச்சு, எத கூட டப்புனு கீழே விழுந்துருச்சு. இந்த ரொட்டி கொலக்கட்டை வளம் தட்டி விடுவாங்க இல்லங்க, அது நேரத்தை அதே டைம்லயே வச்சிருக்கான். இது மாதிரி தட்டி விடணும், தட்டி விடணும், கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தா அன்னைக்கு எல்லா ரூஹும் பறந்து அன்னைக்கு யாரெல்லாம் மூத்தானாங்களோ அவங்க எல்லாம் எஞ்சி போனேன். அன்னைக்கு எப்படிப்பட்ட ரீல்னா சாதாரண ரீலா இது? இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு 50 பேர் மூத்தா போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க.
50 பேர் மௌத்தா போறாங்க, அன்னைக்கு ரூஹ் திடீர்னு 50 பேர் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோட இந்த தெருவுல வந்தா என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்க. 50 பேர் மௌத்தான ஆளுக்கு அப்படியே வருது. நான் உட்கார்ந்து இருப்போமா? நம்ம என்ன ரீல் பாருங்க. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல். ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அன்னைக்கு யாரெல்லாம் மூத்தானாங்களோ அவங்க எல்லாம் எஞ்சி போனாங்க. அன்னைக்கு எப்படிப்பட்ட ரீல்னா சாதாரண ரீலா இது? இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு 50 பேர் மூத்தா போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. 50 பேர் மூத்தா போறாங்க, அன்னைக்கு ரூஹ் திடீர்னு 50 பேர் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோட இந்த தெருவுல வந்தா என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்க. 50 பேர் மூத்தான ஆளுக்கு அப்படியே வருது. நான் உட்கார்ந்து இருப்போமா? நம்ம என்ன ரீல் பாருங்க. சாத்தியமற்றதுங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி உலகத்துல எங்கேயாச்சும் எப்போ நடந்திருக்கா? அல்லாஹ் சொல்றாங்க, எங்கேயாவது உலக நிகழ்ச்சியாவோ கண்கூடாகவோ அல்ல திருமறை குர்ஆனிலோ எந்த நபியுடைய காலத்திலாவது அல்ல வரலாற்று ரீதியில விஞ்ஞான ரீதியில கல்வெட்டுகள் ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் மிஞ்சி எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அந்த ரூஹ் உயிர் வந்துருச்சு. உடனே ஒரு வெறுங்கூடையோட அல்லாட்ட போறார். யாரு? அந்த மலக்குல் மௌத் என்ன செய்யறாரு? வெறுங்கூடையோட அல்லாட்ட போறார். அல்லாஹ் கேட்கிறான், என்னையா வெறுங்கூடையோட வந்திருக்க? உடனே அந்த மலக்கு சொல்லியிருக்காரு, வழிப்பறி கொள்ளை நடந்து விட்டது யா அல்லாஹ். அப்படி சொன்னாலும் அவங்க எழுத, நானா சொல்றேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். வழிப்பறி கொள்ளை, சரி ஓகே, என்ன நடந்தது? இப்படி வந்தாரு, முஹீத் வந்து கேட்டாரு, கொடுக்க மாட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அவரு கோவம் வந்துருச்சு, கலத்தி கடிச்சிட்டாரு. உடனே அல்லாஹ் சொன்னானா, ஏன்டா இப்படி முட்டாள்தனம் செஞ்ச? ஒரு ரூஹ் தானே கேட்டாரு, கொடுத்து தொலைக்க நம்பார், நம்மளுக்கு ஒரு ரூஹ் இல்லாம போச்சு. முஹீத்தீனுக்காக அல்லாஹ் இறங்கி வரணும். அவர் கேட்டா கொடுக்க வேண்டியது, கொடுக்கடா என்ன அவரது லா முக்ரிஹலஹுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனுக்காகவும் யாருக்காகவும் இறங்கி வர வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவனை இக்கட்டில் ஏற்படுத்தக்கூடியவன் எவனும் இல்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இக்கட்டுனா தெரியும் உங்களுக்கு? இக்கட்டு யாருக்கு வரும்? மனுஷனுக்கு இக்கட்டு வரும். நான் வந்து உங்கள்ட்ட வந்து திடீர்னு ஒரு உதவி கேட்கிறேன், ஒரு 1000 ரூபாய் தாங்குறேன், உங்களுக்கு இக்கட்டு. ஏன்? இவர் கேட்காத ஆள் கேட்டார், நம்ம அவர்கிட்ட பல உதவி செஞ்சிருக்கேன், என்ன பண்றது, கொடுக்காட்ட நம்ம நினைப்பாரு, இது இக்கட்டு. அல்லாஹ் அது மாதிரி இக்கட்டா? முஹீத்தீன் கட்டாரா? என்ன பண்றது? அல்லாஹ்வுக்கு இக்கட்டா? நபிமார்கள் விரும்பியது அல்லாஹ் எத்தனை செய்யாமல் இருந்திருக்கிறான்? நபிமார்கள் விரும்பி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே. பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பட்டியலிடுறான். பல நபிமார்கள். ஃபபி ஹுதாஹும் யக்ததி, இந்த நபிமார்களுடைய வழியை நபியை நீர் பின்பற்றுங்களாம். இப்ராஹிம் நபியை சொல்றான், மூசா நபியை சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், நிறைய நபிமார்களை சொல்லிட்டு ஃபபி ஹுதாஹும் யக்ததி, இவர்கள் வழியை நபியை நீர் பின்பற்றுங்களாம். குறிப்பாக ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்று அப்படிங்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் எடுத்தா இன்னும் காலமா இருக்கும். கொஞ்ச நெஞ்ச கேலி கிண்டல் கிடையாது. நான் என்ன கிண்டல் சொன்னேன் நீங்க நினைப்பிய, குசும் பண்றேன் நீங்க நினைப்பிய. இந்த குதிரையில கொண்டு வராங்களே கொடி, குதிரையில கொடி கொண்டு வராங்களாங்க, தர்காக்களை போய் சுத்துறாங்களே, அந்த கொடியை துணி புச்சுக்கு புச்சுக்கு அடிக்காங்களே, கொடி எதுக்கு திரும்ப செய்யறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஈமான் வந்து போயும் எதை நம்புறான் பாருங்க. இந்த இலுமச்சம்பளத்தை நம்புறவர்கள் தெரியுமா உங்களுக்கு? இலுமச்சம்பளம் 15 லட்சம் ரூபாய் பஸ் வாங்கியிருப்பான், பெரிய கோடீஸ்வரன், 10-20 பஸ் வச்சிருப்பான், புதுசா 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான்னு வைங்க. அந்த 15 லட்சம் ரூபாய் பஸ்ஸுக்கு அல்ல 20 லட்சம் ரூபாய் பஸ்ஸுக்கு 1.5 எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுவான். என்ன? கந்திஷ்டி கழிப்பு. எது கந்திஷ்டி கழிப்புனா என்ன? இந்த பஸ்ஸுக்கு வரக்கூடிய ஆபத்தை எலுமிச்சம்பழம் போக்கணும்னு நினைக்கான். வீடுகள் பெரிய 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டுமா, 50 லட்சம் ரூபாய் வீடுக்கு என்ன, சில பேரு 4 முளவாத்திர கட்டி விடுவான், சில பேர் பூசணிக்காய் கட்டி விடுவான். பார்த்திருக்கா? பூசணிக்காய் கேட்டா இந்த பூசணிக்காய் கஷ்டத்தை போக்குது. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான். ஏன்னா முட்டா பயலோட கிறுக்கு பயலோட எப்படி கேட்கறான் பாருங்க. அல்லாஹ் பெரும் ஆபத்தில் இக்கட்டில் மாட்டும் பொழுது நீ யாரையெல்லாம் கூப்பிடுவாய்? பயங்கரமான இக்கட்டில் மாட்டுறீங்க, கஷ்டத்துல மாற்றோம், எதை கூப்பிடுவான்? அவருதான் யா அல்லாஹ், கடவுளே, இறைவா அப்படித்தானே கூப்பிடுவேன். இக்கட்டில் மாட்டும் பொழுது ஒரு வீடு கட்டுறான், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியாச்சு, பூசணிக்காய் தொங்க விட்டுருக்கு,
பூகம்பம் வருது, மெதுவா ஆடுது, அப்படி வச்சுக்கோம். அந்த 50 லட்சம் ரூபாய் பங்களாவில் உட்கார்ந்து இருக்க, மெதுவா ஆனா என்ன செய்வோம்? யாரெல்லாம் ஓடுயா, பூசணிக்காயே இலுமச்சம்பழம் இம்பியா. கேள்வி விளங்குன உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிற கேள்வி, யாரை அழைப்பாய்? கேவலம் பூசணிக்காய கூப்பிடுவ நீ? எலுமிச்சம்பழத்தை கூப்பிடுவியா? அல்லது குதிரையே, குதிரையின் கலையே, கொடிமரமே, அவுலியாவே, சாவல மீது சொல்லுவியா? சொல்ல மாட்டில்ல. சொன்னாலும் சொல்லுவாங்க. அபூஜையில் சொல்லாத இவன் சொல்றானே. ஏன் சொல்றேன்? அபூஜையில் கூட சொல்ல மாட்டான். ஒன்னா நம்ம அழைக்கு தானே அபூஜையில. இஸ்லாமிய எதிரி தானே அபூஜையில. மழை யாரு பெய்ய வைக்கிறான்னு அல்லான்னு சொன்னான். மழை பெய்யுது, மழை மழை பெய்ய வைக்கிறது யாரு? வலையின் சால்த்தகும் மன்னந்தல வினசமா, வானங்களில் இருந்து மழையை பொழிய செய்பவன் யார் என்று இவங்கள்ட்ட போய் கேளு. மக்கத்து காப்பிட்ட அபூஜையில் கேட்டாலும், அபூலஹப்ட கேட்டாலும், யார்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ்தான் சொன்னான். பெரிய பெரிய வேலையெல்லாம் அல்லாஹ், சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இந்த சிலைகள் அவன் சொன்னான். இவன் அதை கூட மழை கூட யாருன்னு சொல்றான்? ஷாவேன் பாஷாங்கிறான. மழை பெய்யுறது இல்ல. யாரு சொல்றான்? ஷாவேன் பாஷா சொல்றான். மோலுது அரபில் எப்படி எழுதி வச்சிருக்கான்? தமிழ்ல நாவல் பாட்டுல கேட்டிருக்கீங்களா? அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. ஐயா என்ன அல்லாஹ் கூப்பிடுவான்? அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது ஏறலாம் போதுமையா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. ஹோமானிங்கிறானே. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். மழையை கேட்கணும். யாரடா நீ அழைப்பான கேட்கணும். யார் இந்த மாதிரி இக்கட்ல மாட்டிக்கிட்டா, துன்பத்துல மாட்டிக்கிட்டா, கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா யாரை கூப்பிடுவ? அல்லாஹ் தானே கூப்பிடுவ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கிண்டல் கொஞ்சம் நெஞ்ச கிண்டல் இல்ல. இந்த அவுலியாக்களை, இந்த தர்காக்களை, இந்த கொடிமரத்தெல்லாம் கிண்டல் பண்ண நினைக்கல. கிண்டல் தான் பண்றேன். கிண்டல் பண்ணலன்னு சொல்லல. உங்களுக்கு இதுல வருத்தமா இருக்கு. உனக்கு வருத்தமாக இருந்தால், கோபமாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கோவிச்சுக்க. என்னைய கோவிக்கிற? அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு. அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா, அத்தா எதை கும்பிட்டாரு? யார்கிட்ட மழையை கேட்டாரு? யார்கிட்ட கஷ்டத்தை போக்கணும்னு கேட்டாரு? அதுக்கு முந்தி வாழ்ந்த நண்பர்களுடைய விக்கிரகங்கள்ட்ட கேட்டார். அதுக்கு முந்தி வாழ்ந்த நண்பர்களுடைய கபத்தை போய் கேட்டார். கஷ்டத்தை போக்கு, துன்பத்தை போக்கு, துயரத்தை போக்குன்னு. இவன் வைக்கிறான்ல தர்காக்கள் கொண்டு சக்கரை வைக்கிறான், பழம் வைக்கிறான், குளக்கணை கொண்டு வைக்கிறானா இல்லையா? ஒரு சாதாரண பூ 2 ரூபாய்க்கு வாங்குவான். அந்த கொடிக்கலைக்கு போயிட்டு கீழே வந்துட்டா பறக்கிறது கூட ஆயிருது. கொடிக்கல்ல ஒரு 5 நிமிஷம் கிளம்பிட்டா, இப்ப நான் இப்படி போட்டு கொடுத்தா சுத்தர போட்டுடுவாங்க. இதை இதே கொடிக்கலையில இருந்து வந்தா, கொடிக்கலையில இருந்து வந்திருக்கு சொற்குலத்துக்கு வந்த மாதிரி. கொடிக்கலையில நாகூர்ல போய் வாங்கிட்டு வந்த அஜ்மீர். இங்கே லோக்கல் இந்த அஜ்மீர்ல ஒரிஜினல் அஜ்மீருக்கே போனேன். காஞ்ச கருவாடாட்டம் ஒரு 2 பூ, ஒரு காஞ்ச பூ அங்க மேல விட்டு துப்பிடுவீங்க. அஜ்மீர் பூ அதை அப்படி வாங்கி சும்மா கூட இப்படி வாங்க மாட்டான். அது ஒரு கை கிழவு தான் இப்படி நொடிஞ்ச நடக்கா இல்லையா? இதை சாதாரண நினைக்க கூடாது. அவநம்பிக்கை இது. இந்த நம்பிக்கை ஒரு அவநம்பிக்கையாக வர வேண்டிய நம்பிக்கை எப்படி போகுது? அவநம்பிக்கையாக வேண்டிய ஒரு சமாச்சாரம். அது ஈமானை பால்படுத்தக்கூடிய சமாச்சாரம். எப்படி வாங்குறான்? நாகூரோட பூவை போய் வாங்குறான், தர்காவில் வாங்குறான். சொல்றான் தர்காக்கள் அவுலியாக்கள் எல்லாம் இவர்கள் திட்டுவார்கள், அவுலியாக்கள் இவர்கள் விரட்டு. அவுலியாக்கள் நாங்க ஏன் திட்ட போறோம்? உண்மையிலே திட்டணும்னு வச்சுக்க, அவுலியாவால ஒண்ணுங்க முடியாது. நான் கேட்கிறேன், அவுலியாவுக்கு பவர் கூட இருக்குங்கிறீல்ல, சக்தி கூட இருக்குங்கிறீல்ல, இங்க உள்ள பிரான்சஸ் நிறைய இருக்குல்ல, நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சார் நாங்க ஒண்ணும் சொல்லல சார், அவங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சார், அவுலியாவை பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு போ. நான் அவுலியா திட்டம்ல, அந்த அவுலியா என்ன பண்ணணும் பாக்கட்டுமா பாப்போம். என்ன கிழிச்சிருவாங்க? இதெல்லாம் என் திமிர்ல நான் கேட்கிறேன். ஒண்ணும் செய்ய முடியாது நல்லா சொல்றான். குளிதோ சுரக்காக்கும் பக்கீதூனி பிராத்தும் தருவோம். அவர்கள் அழைக்கக்கூடியவர்கள் நாம் அழைக்கட்டும், யாரெல்லாம் கூப்பிடுங்க. முஹீத்தினை கூப்பிடு, ஷாவலவியை கூப்பிடு, அஜ்மீரை கூப்பிடு, ஜிஸ்தியை கூப்பிடு, குஸ்தியை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும், பார்க்கலாம் என்று சவால் விடு நபியங்க. நான் உடனே பண்ணி சவால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டானே, என்னை கூட சொல்றான், உங்களை கூட சொல்றான். முஹீத்தின் பவர் இருக்குங்கிறியா சொல்லு. தற்செயலா நான் மேடையில கீழே இறங்கணும் வைங்க, படான் வழி கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சு பாத்தியா, அவளியா ஒண்ணும் செய்ய முடியாது.
தற்செயலாக நான் விழுந்து கால் உடைந்தாலும் அல்லாஹ் விதி நான் நம்பணும். ஒரு முஸ்லீம் அல்லாஹ் நானது. நான் பேசிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் செத்து போயிருவேன், அல்லாஹ் நானது. நான் நல்லா இருப்பேன், தர்கா இடிஞ்சு விழுந்துடும், அல்லாஹ் நானது. பள்ளிவாசல் இடிஞ்சு விழும், அல்லாஹ் நானது. ஹஜ்ஜுக்கு போறவனும் சாவுவான், தர்கா போறவனும் சாவுவான், கோயிலுக்கு போறவன் நல்லா போயிட்டு வருவான், அல்லாஹ் நானது. இது யாருடைய சக்தி எங்க இருக்குன்னு நினைச்சு பாரு. பாத்தியா அல்லாஹ் நான் அவுலியா பண்ணிட்டாருன்னு நினைக்காத, பண்ண முடியாது. அப்படி சவால்ல விடுறேன். இத மாதிரி நீ அல்லாஹ் சொல்ல முடியுமா? நான் அவுலியாக்களை சொல்றேன், சவால். இந்த அவுலியா என்ன செய்யட்டும் பார்க்கலாம். இதே மாதிரி அஜித் குமார் சொல்லலாம், அல்லாஹ் என்ன செய்யட்டும் பார்க்கலாம் சொல்லிப்பாரு. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யறதுக்கு? நீ தொலைகிறது நாசமா போறது. அல்லாஹ் இப்படி சவால் விடுங்க. நீங்க சவால் விட்டா முஸ்லிமா? நீ விட்டு பாரு. நினைத்து பார்க்காத விதத்தில் திடீரென்று எழுப்பான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நினைச்சே பார்க்க மாட்டேன், கற்பனை செஞ்சிருக்க மாட்டேன். நொடிப்பொழுது சுனாமி பாத்தியா? நொடிப்பொழுது எத்தனை லட்சம் பேர் நொடிப்பொழுதியா? சைக்கிளிங் போன இளைஞர்கள், வாக்கிங் போன இளைஞர்கள், செட்டில் கார்க் விளையாடிய பணக்காரர்கள், காரைக்கால்ல மொத்தமா போச்சு சுனாமி. தாக்கியது சுனாமி, தடுக்கவில்லை அவுலியாக்கள். நாகூர்ல போய் பாத்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா? பிணங்கள் எல்லாம் என்ன கருவேல முள்ள அப்படி மாட்டி மாட்டி கிடந்துச்சு நாகூர்ல. அதே தர்காவுல, தர்கா பக்கத்துல தர்கா இருக்கனால உள்ள தர்காக்குள்ள வரல இல்ல தண்ணி. என்னத்தை பாரு, அங்க பக்கத்துல இருக்க அவளி அங்க தடுக்கல, உடஞ்ச வந்து தடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டமா நல்லா கேட்டா நீங்க நக்கல் குசும்பிய பயங்கரமா கேட்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா இருக்காரு, அவர் வாப்பா. அவர் அதுக்கு முந்திய விக்கிரகங்களை, அந்த காலத்தில் இருந்த விக்கிரகங்களை அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஈமான் கொண்டு இருந்தாரு. அது கொண்டே கொலக்கட்டை வச்சாரு, பழம் வச்சாரு, பூந்தி வச்சாரு, லட்டு வச்சாரு. இந்த மாதிரி நம்ம வைக்கிறோமா இல்லையா? இது மாதிரி வச்சிருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். எப்படி கேட்கிறான்னு பாருங்க. இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு போதும். நம்பிக்கை எவ்வளவு முட்டாள்தனமானது, எவ்வளவு விவரம் கட்டு போய் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி போதும். என்ன கேட்கிறாரு பாருங்க. ஹல் அலா தஅக்குலூன், ஹல் அலா தஅக்குலூன்ங்கறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன கேட்காரு? ஒரு பழத்தை கொண்டு போய் வச்சிருக்கு. அந்த பழத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அவர் கேட்காரு, இந்த ஒரு பழம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உதாரணமா அங்க முஹீத்தீன் ஜிலானி பிராஞ்ச் இருக்கா, அங்க பழம் கொண்டு வரீங்களா? பழம் கொண்டு வராங்களா? ஒரு 2 பழத்தை எடுத்துக்கிடுங்க. இது யாருக்கு 2 பழம் கேளுங்க? அவுலியாக்கு தான். அப்படிதான் சொல்லுவாங்க. அவுலியா கிட்ட கேளு, 2 பழம் சாப்பிடுங்க. ஒமாலக்கும் லா தன்திகூன், என்ன பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வேணுமா வேண்டாமா சொல்லு அப்படின்னு அர்த்தம். பேச மாட்டேங்கிறீங்க. வர்பம் பில் யமீன், 4 மாத்து கொடுக்கிறார், அரைன்னு அரைகிறார். தர்காக்கு போ, நாகூருக்கு போவோம் உதாரணத்துக்கு, ஒரு பழக்கொலை எடுத்துக்குவோம். யாருக்கு இந்த பழக்கொலை? ஷாவுலின் பாஷாக்கு. அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஷாவுலின் அவர்களே, ஒரு 2 பழம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. திமிர பாத்தீங்களா? நீங்க கேப்ப அப்படிதான் கேட்டிருக்காரு. 2 பழம் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே பேசாம கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்புறம் ஹமாலக்குலா தன்திக்கு என்ன சாவரம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க, வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேடு. கொஞ்ச நேரம் அப்புறம் லர்பஹுதர் 4 குத்து கபர சாப்பிட. இது குர்ஆன்ல உள்ள வசனங்க. நான் கிண்டலா பண்றேன், கேலிக்கா சொல்றேன். குர்ஆன்ல இல்லாத நான் சொல்லிட முடியுமா? தொலைஞ்சு போட மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றாயே இப்படி. என்னடா நம்புறீங்கன்னு கேட்கிறேன். என்ன நம்புற? அது மட்டும் இல்ல, அவர் கேட்காரு உடைச்சிட்டு, யாரா இந்த சிலையை உடைச்சது, இந்த விக்கிரகத்தான கேட்கிறான். யார் இதை உடைச்சது? ஏன்ட்ட வந்து ஏன் கேட்கிற? அதுக்கே கேளு. இது எவ்வளவு பெரிய நக்கல் தெரியுமா? இங்க இருக்க தர்கா போய் நைட்டோட நைட்டா கடப்பா வச்சு உடைச்சிடுறது. உதாரணத்துக்கு தற்சலா உடைச்சா கூட நம்மள சொல்லுவோம், பாத்தீங்களா சார் நைட்டு பேசிட்டு போனோம், எவ்வளவு உடைச்சிட்டு போயிட்டா சார். அந்த பவர் நம்மளுக்கு இல்ல. அப்படி ஒரு பவர் இஸ்லாமிய ஆட்சி உடைக்கத்தான் செய்வோம். இன்னொன்னு செய், அவுலியாவுக்கு பவர் இருக்குங்கிறியா சார்? உண்மையிலே அவுலியாவுக்கு பவர் இருக்கு சார். அவங்க தைரியம் இருந்தா கடப்பாறை கொண்டு சார் உடைக்கட்டும்னு சொல்லு. நீ ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ ஒரு 1000 பேர் கூட என்ன அடிச்சிடலாம். நான் தனியா போகும்பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன அடிச்சு போடலாம். அல்லாஹ் நாடி உன் கையினாலவே நான் அடி வாங்க, நல்ல நாட்டு அடி விழும். என் கையினால உன் தலை போடலாம், அதுவும் நடக்கும். எதுவும் நடக்கலாம். மனுஷனுக்கு மனுஷன், உனக்கு சக்தி கூட இருக்கலாம், எனக்கு கூட இருக்கலாம். நீ அவுலியாக்கள் சக்தி இருக்குங்கிறீல, இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். என் கையில கடப்பாறை கூட நான் போய் அடிக்க, நாங்க ஒரு 10 பேர் போல நான் உடைக்க, அந்த அவுலியாவை நானா பாத்துக்கலாம். அப்ப அல்லாஹ் இது மாதிரி செஞ்சா அப்படின்னு கேட்கறான். அல்லாஹ் அப்படி சொல்லலையே. இப்ப பிடிப்பேன்னு சொல்லல, உடனே பிடிப்பேன். பிடிச்சா பிடிப்பான், பிடிக்காமல் இருப்பான். நபிமார்களை வெட்டி கொண்டா பேசாம தான் அல்லாஹ்.
அநியாயமாக அக்கிரமமாக வரம்பு மீறி பல நபிமார்களை வெட்டி குவித்தவர்கள் பாவிகள். அல்லாஹ் உண்மை செய்யல, பார்த்துட்டு அவருக்கு ஒரு டயர் இருக்காம நீ அப்படி சொல்லல. அவுலியாக்கள் செஞ்சியா புடிச்சிருவாரு, கடிச்சிருவாரு, கை வழங்காம போயிடும், கால் வழங்காம போயிடும், பாத்தியா சொல்லல உடனே கொண்டு கொடுப்பாரு கொடுத்துட்டோம். நான் இவன் பேசுறேன் இல்லையா அவுலியாவ, என் வாய் எப்படி எழுதிட்டு போயிட வேண்டியதாங்க. கை இப்படி நிக்கட்டும், அசைய முடியாம அவுலியா புடிச்சிட்டாரு. என்ன யாரு பயமுறுத்துறாங்க? இது ஏன் திமிரா? இது என்னுடைய அகம்பாவத்துல நான் பேசினேன். படைச்ச ரப்புல் ஆலமீன் பயப்படுறாங்க. என்ன படைச்சவன் சொல்றானே, நம்மள படைச்சவன் சொல்றானே, அப்புறம் என்ன பயப்படுறது? அவ என்ன நீ அல்லாஹ் நம்புற? அல்லாஹை நம்புறது சாதாரண விஷயம் கிடையாது. நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹ், நபிமார்கள் விரும்பியதெல்லாம் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பல நபிமார்களை அல்லாஹ் சொல்றான், ஃபபிஹுதாஹும் யக்ததி. நபியே, இந்த நபிமார்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்க வேண்டும். இந்த நபிமார்கள் நடந்தாங்கல்ல அப்படி நட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசினார், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க, ஈசா நபி எப்படி சொன்னார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசினார், அதுபோல நீ சொல்லணும். வலா தகுன் கஸாஹிபில் ஹூத் அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரே அப்படி இருந்துறாதங்க ஒரு நபியை. இதுதான் ஹைலைட்ங்கிறது. முக்கியமான வார்த்தைங்க, உச்சகட்டமான வார்த்தை. பல நபிமார்களை சொல்லி இவர் போல நட, இவர் போல நட, இவர் போல நட, இவர் போல நட. ஒரு நபியை சொல்லி அவர் போல செஞ்சிடாத, அவர் போல இருக்காத. சாதாரண விஷயம் இது. நீ என்னமோ முஹீத்தின் விரும்பியதெல்லாம் கொடுத்தாங்கறிய. ஒரு நபி விரும்புறாரு, எதை விரும்புறாரு? இஸ்லாத்தை எவ்வளவோ எடுத்து சொல்றாரு அந்த மக்கள்கிட்ட. சொல்லி 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 அவர் ரொம்ப பேஜாராய் இவங்க கேட்க மாட்டேங்க. இவர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விடு துவா செய்றார். அல்லாஹ் அழித்து ஒழிக்கிற பெரிய காரியமா? மொத்த உலகத்தை அழிப்பல்ல. சில இடங்கள்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒழிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் தெரியுமா? قل فمن يملك من الله شيئا إن أراد أن يهلك المسيح ابن مريم وأمه ومن في الأرض جميعا. எவனுக்கு ஆட்சியும் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த வார்த்தை எப்படி கேட்கறான் பாருங்க. ஒரு பெரிய மதத்தவர்களை பார்த்து கேட்கறான், பெரிய குரூப்பை பார்த்து கேட்கறான். அந்த குரூப் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள்னு நினைக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாவை கடவுள்னு நினைக்குது. பயங்கர கடவுள் நினைச்சிட்டு இருக்க ஆளை பத்தி லேசா கேட்க முடியுமா? அல்லாஹ் கேட்கறான், நீ யார பயங்கரமா நினைக்கிற? ஈசா அவ அம்மா மரியம் பெருசா நினைக்கிறியா? قل فمن يملك من الله شيئا إن أراد أن يهلك المسيح ابن مريم وأمه. இந்த ஈசாவையும் மரியமையும் நான் நாசமாக்கிட்டேன்னு சொன்னா, அழிச்சு ஒழிச்சுட்டேன்னு சொன்னா, தொலைச்சிட்டேன்னு சொன்னா எவன்டா என்கிட்ட கேட்க முடியுங்கிறான். கேள்வி புரியுதா உங்களுக்கு? என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல அல்லாஹ் கோவமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா மேல கோவமா? நீ என்னமா பெருசா நினைச்சிட்டு இருக்கிய? அவங்க நான் நாசமா போயிடுவேன். ஒமம் ஃபில்லலி ஜமீஅன் வேற சொல்றான். மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் ஒரு இடத்துல, அதே இடத்துல என்ன சொல்றான்? ஈசாவுடைய அம்மா என்ன? அது ஆதமில இருந்து உலகம் அழியும் வரை எல்லா நபிமார்களையும் எல்லா அவுலியாக்களையும் மொத்த உலகத்தையும் அழிச்சுனா, திடீர்னு அழிச்சிடும். மொத்தமா அழிச்சான்னு வச்சுக்க, கியாமத் நாள்ல இல்ல, இப்போ ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அந்த நபிமார்கள் இருக்கும் பொழுது அழிச்சிட்டா எவன் என்கிட்ட கேட்க முடியுங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எவனுக்காக இறங்கி வர மாட்டான்னு அர்த்தம். சாதாரண விஷயம். நினைக்க அவன் அல்லாஹ் மரியாதையை பேசுவான்னு. அல்லாஹ் யாரையும் மரியாதை பேச மாட்டான். போடா வாடான்னு அல்லாஹ் பொறுத்தவரை. அரபி எப்படி இங்கிலீஷ்ல யூனாலும் நீ தான், பெரிய ஆளா இருந்தாலும் நீ தான், சின்ன பையனா இருந்தாலும் நீ தானே யூ. தமிழ்ல இந்த மரியாதை வச்சுட்டாங்க, தொலைவிட்டு அடக்கணும். அவர்கள் சொல்லணும், அவங்க சொல்லணும், நீங்க, நீ சின்ன பிள்ளைய பார்த்து நீங்க சொல்லலாம், பெரிய ஆளை பார்த்து நீங்க. தமிழ்ல இப்படி இருக்கிறதுனால இந்த சிக்கல். அரபியை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. அரபியை பொறுத்தளவுக்கு நபிமார்களை சொல்றான்ல, ஈசாவை நாசமாக்கி விட்டால், ஈசா அம்மாவை நாசமாக்கிட்டா மொத்த உலகத்தை எல்லா நபிமார்களையும் எவன் என்கிட்ட கேட்க முடியும்? அப்ப நபிமார்களே அழிக்கும் பொழுது அவருக்கு மேல ஒரு ஆளா இருக்கான் கேட்கறதுக்கு. அல்லாஹ் இந்த நினைக்க முஹீத்தீனுக்காக இப்படி இறங்கி வர்றாங்க, தொலைச்சு போடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதறுவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதறுவார். யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நான் அப்படி சொல்லலையே, என்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லலையே அல்லாஹ், தெரியாத நான் அப்படி சொல்லவே இல்லை, சொன்ன உனக்கு தெரியாதா ரப்பே? அப்படி ஈசா பதறுவாரு, அதுபோல நானும் பதறுவேன்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லலையே, ஏன் முகமதே சுப்ஹானல்லாஹ், ஐயோ சுப்ஹானல்லாஹ் சொல்லவே இல்லையா அல்லாஹ்? அப்படி ரசூலுல்லாஹ் பதறுவாங்கறான். அவன் முஹீத்தீன் ஏமாத்துறான். அல்லாஹ் பொறுத்தவரை யாரையும் போட வாடான்றான். இவன் நினைக்கிறான் முஹீத்தீன் தனி மரியாதை கொடுப்பானு. ஏய் உட்கார்றா அப்படின்றான். முஹீத்தீன் ஞான உட்கார்றாங்கன்றான். நாம சொல்லக்கூடாது. முஹீத்தீனுடைய கால் துசுக்கி நான் பெற மாட்டேன், ஓகே ஒத்துட்டு போங்க, என்னை விட பல மடங்கு உயர்ந்து இருந்துட்டு போலாம். ரசூலுல்லாஹ் கால் துசுக்கி அவர் வருவாரா? அப்புறம் என்ன?
சப்ஜெக்ட் அதானே. நான் உயர்ந்தவரா முஹிதீன் உயர்ந்தவராங்களா சப்ஜெக்ட்? இந்த கேள்வி விளங்கிடுங்க. அப்ப யாருக்காக விட்டு கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா வரமாட்டானா? ஆனா முஹிதீனுக்கு என்ன செய்யறானா, நீ விரும்பியதெல்லாம் தந்து விட்டேன் தருவானா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன விரும்பினாரு? யா அல்லாஹ் இந்த மக்களை அழிச்சிரு அப்படிங்கிறார். சரி நான் அழிச்சிடறேன், அல்லாஹ்ட்ட அழிச்சிருன்னு அவர் கேட்டு விரும்புறாரு. ரொம்ப அதாவது நம்ம செய்யற பிரச்சாரம் மாதிரிலாம் நீங்க நினைக்க கூடாது. நம்ம பிரச்சாரம் பண்றோமே கஷ்டப்படுறோம் நீங்க நினைக்கலாம். 1 மணி நேரம் நான் பேச போறேன், நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்க போறீங்க. இந்த மாதிரி மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வீடு கொடுத்தா செருப்பு தடி போடா வெளியே. இது ஒரு மேட்டரே கிடையாது, இது ஒரு எதிர்ப்பே கிடையாது. இப்படிதான் எதிர்க்காங்க நாங்க. இது ஒரு எதிர்ப்பே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. நம்ம பிரச்சாரம் லட்சத்துல ஒண்ணு கூட கிடையாது. நபிமார்கள் பிரச்சாரம் எப்படி இருக்கும் நீங்க நினைங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள்லாம் யாரு? இருக்கூறாக கிழிக்கப்பட்டவர்கள். கிழிக்கிறது என்ன? தவளையை கிழிச்ச மாதிரி கிழிச்சிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், பிலால் உயிரோடு இருந்த சஹாபாக்கள் கடைசியில யார சொல்ல தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லைங்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது என்ன பெரிய கொடுமைங்கிறாங்க. ரசூல் இது என்ன பெரிய சோதனை? அத நான் இவ்வளவு சொன்ன பயங்கரத்தை அதை சொல்றாங்க. சொல்றாங்க இது என்ன பெரிய சோதனை? அதற்கு முந்தைய நபிமார்களை பாருன்னு பட்டியல் போடுறாங்க. இரும்பு சிப்புக்களால் கிழிக்கப்பட்டார்கள். இரும்பு சிப்புனா என்ன? ரம்பத்தை வச்சு இப்படி அறுப்பாரு. நாளைக்கு கொஞ்சம் வேதனை ஆயிருமா போடு, ஒரு வாரம் அப்புறம் திருப்பி அதே இடத்துல ரணம், ரணப்படுத்தி ரணப்படுத்தி நினைச்சு பார்க்க இயலாது. சுமையா கூட 1/2 மணி நேரத்தில் மூத்து, யாசிர் 1/2 மணி நேரத்தில் மூத்து. ரணப்படுத்தி ரணப்படுத்தினா உங்க தியாகம் என்னன்னு கேட்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதை கவனிக்க நம்ம பிரச்சாரம் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நபிமார்கள் தியாகம் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, அல்லாஹ் நம்பிக்கை பத்தி சொல்லிருப்பாங்க. அந்த கொடுமை உச்சகட்டமாகி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் தாங்க முடியல அழிச்சரியா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்றார். அவர் துவா செய்தது சரிதான். அவர் நிலையில இருந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பேர் போன பிறகு அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க போனான். அழிக்க போகும்போது அந்த மக்கள் என்ன செய்யறான்? உடனே கையேந்திரான். யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிருப்பேன்ட்டான். எந்த அவுலியாவும் அங்க போய் பேசல. அவுலியா ரெக்கமெண்டேஷன் அங்க கிடையாது, முஹிதீன் அங்க கிடையாது, எந்த அவுலியா கிடையாது. ஒன்னா நம்பர் ஐக்கியர்கள் மொத்தமா அவ்வளவு ஐக்கியர்களும் சடனா திறந்து யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு அப்படின்ட்டான். அல்லாஹ் விரும்பி விட்டான் அவர்கள் அழிக்க கூடாதுன்னு. அல்லாஹ்வுடைய நாட்டம் அழிக்காம இருந்தான் அல்லாஹ். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அந்த வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து வர்றாரு. இந்த ஊர் அப்படியே சுடுகாட கிடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவ்வளவு வரும் கும்மாளமா இருக்கும், சந்தோஷமா கலகலன்னு இருக்கும். அப்ப யூனுஸ் நபி என்ன செஞ்சிருக்கணும்? யா அல்லாஹ் சமாச்சாரம் என்ன நடந்துச்சு என்ன எதுன்னு கேட்டிருக்கணும். அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது யூனுஸுக்கு. என்ன அல்லாஹ் நம்ம விருப்பப்படி அழிக்காம விட்டானு கோச்சிட்டு போறாரு.
இந்த அல்லாட கோச்சிட்டு கொஞ்சிட்டு போறது அல்லாஹ் பிடிக்காது. புள்ள கோச்சிட்டு போனா நான் சாப்பிட மாட்டேன், அம்மா பின்னால சோத்திட்டு போய் அப்படிலாம் சொல்லாரு அல்லாஹ். அப்படியா அல்லாஹ் போட அப்படின்ட்டு லௌலான் ததாரக்கஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹி லனுபித பில் அராயி வ மذمூம் வதன்னூன் இன்னஹு முகாதிபன் ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த யூனுஸ் கோவித்துக் கொண்டு போனார், இந்த யூனுஸ் கோவித்துக் கொண்டு போனார். அல்லாஹ்விடத்தில் கோவித்துக் கொண்டு இவர் எங்கே செல்கிறார்? யாற்ற கோச்சிட்டு எங்க போறார் இவர்? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? கேள்வி புரியுதா? அல்லாஹ் ஏன் அப்படி கேட்கிறான்னு? அல்லாஹ்ட்ட கோச்சிட்டு இவர் எங்க போறான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறான். அப்ப யூனுஸ்ல எப்படி கேட்டிருப்பான்? யோ ஏன்ட்ட கோச்சி நீ எங்கேயா போறீரு, என்ன எங்க போற விரட்டி இருப்பாங்க. அல்லாஹ் தாழ போட மாட்டான். அப்படிலாம் போயிடாதம்மா, நீ போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்படியா என்ன சொல்றாங்க? லௌலான் ததாரக்கஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹி லனுபித பில் அராயி வ மذمூம். போனா போகிறது என்று விட்டு விட்டான். பயந்தார் யூனுஸ், ஐயோ தெரியாத்தனமாக செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு அப்படின்றார். தஸ்பீ யூனுஸ்னு ஒன்னு சொல்றாங்கல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன தஸ்பீ அது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், அநியாயம் செய்து விட்டேன், மடத்தனம் செய்து விட்டேன், முட்டாள்தனம் செய்து விட்டேன். நான் ஒன்னும் கோவிக்க கூடாது, நீ தான் என்ன கோவிக்கணும். நான் ஒன்னும் கோவிக்கணும், எனக்கு என்ன இருக்கு யார சொல்லல யா அல்லாஹ் அப்படின்னு யூனுஸ் கேட்கிறாரு. முட்டாள்தனம் செய்து விட்டான். அதை சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் போனால் போகிறது என்று விட்டு விட்டான். சொன்ன உடனே சரி அப்படி செஞ்சிருக்க கூடாதே, செஞ்சுட்டேன், சரி பரவாயில்ல. போனால் போகிறது என்று அல்லாஹ் விட்டு விட்டான். இல்லை என்றால் நுபித பில் அராயி வ மذمூம், கேவலமாக வெட்டவெளி பொட்டலிலே தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க, தூக்கி வீசிருப்பாங்க. ஒரு நபிக்கு சொல்றான் அல்லாஹ். அரண்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆடி போயிட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது, அவன் கேட்பான் எல்லோரையும். அப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. குர்ஆன் வசனங்கள் எல்லாம் பஞ்சிங் டக் டக்னு அடிக்கிற மாதிரி பச்சையர். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது, யாரும் எவனும் எப்பேற்பட்டவனும் கேட்க முடியாது. அவன் கேட்பான் ஏன் எதற்கு எப்படி என்று. நபிமார்கள்ட்ட அவன் கேட்பான், அவுலியாக்கள்கிட்ட கேட்பான், நம்மள்ட்ட கேட்பான். இது சும்மா கதை கற்பனையாவா இருக்கு? குர்ஆன் வசனங்கள் சொல்லுது, பலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். ரசூல்மார்கள் யாரின் பக்கம் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள்கிட்ட கேட்பான் அல்லாஹ். முகமது நபி சொல்படி கேட்டியா? இப்ராஹிம் நபி மக்களை பார்த்து இப்ராஹிம் நபி சொல்படி கேட்டியா? மூசா நபி சொல்படி கேட்டியான்னு கேள்வி. பிறகு நபிமார்கள்ட்ட திருப்பி, முகமதே நீர் ஒழுங்காக சொன்னீரா? இப்ராஹிமே நீர் ஒழுங்காக சொன்னீரா? நான் சொன்ன மாதிரி சொன்னீரா இல்ல உன் இஷ்டப்படி சொன்னீரா? நபிமார்களுக்கு அவங்க இஷ்டப்படி சொல்ல முடியாது, அவங்க விருப்பப்படி அல்லாஹ் கொடுக்கும். அப்புறம் முஹிதீன் விரும்பினது கொடுக்கிறது ஒரு விஷயம் தான். இறைவனை நம்புறதுல ஃபஅலுல் லிமா யுரீது நான் சொல்லியிருக்கேன். அவன் நாடியதை செய்கிறான், நினைத்ததை செய்கிறான். அவன் நினைச்சதை செய்வான்னு நம்பணும். வேற எவன் நினைச்சே அவன் செய்ய மாட்டான்னு நம்பணும். அவன் நினைக்கணும், நீ நினைச்சாலும் சரி நினைக்காட்டாலும் சரி. அவனிடத்தில் ஏன் இதற்கு என்று யாரும் கேட்க முடியும், அவன் எல்லோரையும் கேட்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேட்கிற கேள்விக்கு ஒரு யோக்கியதை இருக்குங்க. உதாரணமா யார் யார்கிட்ட கேட்கணும் ஒரு யோக்கியதை இருக்கா? உலக நடைமுறைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பெரிய முதலாளி இருக்காரு, பெரிய முதலாளி. அவர் காலையில் எல்லாரும் 10 மணிக்கு கடைக்கு வரணும்னு ஒரு ரூல் போட்டிருப்பாரு. 10 மணிக்கு லேட்டா வரக்கூடாது, கடை கரெக்டா 10 மணிக்கு வந்துடணும். இங்க எல்லாம் கம்பெனிகள் தானே, 10, 9 மணிக்கெல்லாம் வந்துடணுங்கிறார் முதலாளி. ஒரு லேட்டா வர்றான், 11 மணிக்கு லேட்டா வர்றான். முதலாளி கேள்வி கேட்பார், என்னடா லேட்டு? இந்த மாதிரிலாம் லேட்டா வரக்கூடாது, நாளைக்கு இந்த மாதிரி லேட்டா வந்தா கடைக்குள்ள நுழைய கூடாதுன்னு யார் சொல்லுவா? ஏன் லேட்டுன்னு முதலாளி கேட்பாரு. எந்த காரணம்னு முதலாளி கேட்பாரு. இது மாதிரி லேட்டா வந்தா நாளை பின்ன கடைக்குள்ள நுழையாதன்னு என்ன செய்வாரு? முதலாளி கேள்வி கேட்பாரு. மறுநாள் அவன் கரெக்டா வந்துட்டான் 10 மணிக்கு. முதலாளி ஒரு 2 மணி லேட்டா வர்றாரு. தொழிலாளி உள்ள உட்காந்து, ஏன் லேட்டு? முதலாளியை பார்த்து, எப்படிலாம் லேட்டா வந்தா வெளியே போயா? என்ன செய்வார் முதலாளி? எவன்டா கேள்வி கேட்கிறேன்னு பாருல. ஏன் அந்த கேள்வி கேட்கிறான்? சம்பளம் நான் உனக்கு தர்றதுனால கேட்கிற உரிமை எனக்கு, அதான அர்த்தம். நான் உனக்கு சம்பளம் தர்றேன், நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீ எனக்கு சம்பளம் தர, நீ என்ன கேட்கறது? ஏன் இஷ்டம்டா? ஒரு சம்பளம் தந்துட்டு உரிமை இப்படி எடுக்கிறான், நியாயம் நம்ம ஏத்துக்கிறோம். படைச்சு விட்டுருக்கான் ரப்புல் ஆலமீன், உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கான். வழக்கும் மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்கு தான். போ, நீ எதுக்கு என்ன வணங்குறதுக்கு? நீ என்ன கேட்க கூடாது, என் அடிமையாத்த நீ இருக்கணும். என்ன நீ கொஸ்டின் கேட்க கூடாது. ஒரு நபி கேட்க முடியாது அல்லாஹ்ட்ட.
நபிமார்கள் கேட்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் நாடி விட்டான் என்றால் நபியே உம்முடைய வஹியை நிப்பாட்டி விடுவான். அவன் நினைச்சா, அல்லாஹ் நினைச்சா ரசூலுல்லாஹ்க்கு வஹி வராதான். சாதாரண விஷயமா அது? வஹி வந்தா தானங்க நபி. ஒரு நாள் வஹி வந்துட்டு இருக்கு நபி, இனிமே வஹி வராது. ஏற்கனவே வஹி வந்த வஹியை நான் எடுத்துட்டேன், வாபஸ். உனக்கு வஹி வந்தெல்லாம் சரியில்லை, இன்னும் உனக்கு தரமாட்டேன். தந்ததை எடுத்துட்டேன், நீ நபியும் இல்ல வஹியும் வராது, ஒண்ணும் வராது. அல்லாஹ் நினைச்சா செய்வானா? குர்ஆன்ல வசனம் இருக்கு. அவன் நாடினால், அவன் விரும்பினால் நீ இத்தோடு நபியே இல்லை, வஹி வராது என்று அல்லாஹ் நினைச்சா செய்வான். ரசூலுல்லாஹ்க்கே அல்லாஹ் நினைச்சா தான் செய்வானா? நீ நினைச்சா செய்ய மாட்டான் முகமதே. இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. பளிச்சுன்னு ஒரு அடி. நபியே நீ நினைச்சவங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் நினைச்சவங்களுக்கு நேர்வழி காட்ட முடியும். இருக்கு டைரக்ட் வசனம். எத்தனை வசனம் இருக்கு இது மாதிரி? நபிமார்களே நினைச்சே செய்ய முடியாதான். அல்லாஹ்வை நம்புவது என்பது நான் சொன்னேன், அவன் விரும்பியதை செய்கிறான், வேற யார் விரும்பியதற்கு அவன் இறங்கி வர மாட்டான். இது ஒண்ணுதான். இது அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்க்கு எத்தனை பண்பு இருக்கு? ஏதாவது கணக்கா இருக்கு? லட்சக்கணக்கான பண்பு இருக்கு அல்லாஹ்க்கு. அல்லாஹ்வை நம்புவது என்பது அவனுடைய பண்பை நம்புவது. பண்பு நிறைய பண்பு. ஆக்குவது, அழிப்பது, மழை பெய்ய செய்வது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, ரிஸ்க் தர்றது, நினைச்சை செய்யறது, உலகத்தை படைச்சது, அப்புறம் சொர்க்கத்தை உண்டாக்குறது, நரகத்தை போக்குறது, இப்படி எத்தனையோ சமாச்சாரம் இருக்குங்க, எத்தனையோ பண்பு இருக்க. எந்த ஆற்றலும் அவனுக்குத்தான் அத்தனை ஆற்றலும் இருக்கிறது. அந்த ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவது. அதுதான் அல்லாஹ் நம்புவது. அதுதான் மெயின் பாயிண்ட் இதுல. அப்ப அல்லாஹ் விரும்பியதை செய்கிறான். விரும்பியதை செய்கிறான் என்றால் வேறு யாரு விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவன் விரும்பினாத்தான் செய்வான். அவன் விரும்பவில்லை என்றால் நபிமார்களுக்கு செய்ய மாட்டான். அந்த ரைட்ஸ், அந்த உரிமை, அந்த வல்லமை இருக்குங்கிறதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு போடுறான். அவரை நாசமாக்கி விட்டால், இவரை நாசமாக்கி விட்டால், நான் தொலைத்து விட்டால் ஒரு நபி வாயிலிருந்து பேச முடியாதுன்னா அப்ப அவுலியாக்கள்லாம் என்ன? அவுலியாக்கள்லாம் யாரு? நபிமார்கள்லாம் யாரு? நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், செலக்டட். அல்லாஹ், அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவுலியாக்கள் மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள். மனிதன் அனுமானிச்சிருக்கான், மனிதனுடைய கற்பனை, மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவுலியாக்கள் என்பவர்கள் மனிதனால் அனுமானிக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர்களே அவர்கள் விரும்பியதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்கிற போது மற்றவர்கள் ஏமாத்திரம் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வை நம்பும் விதத்தில் நம்ப வேண்டும். அவனுடைய ஆற்றல் நுனி, அணுவின் நுனி அளவு கூட அவனால் படைக்கப்பட்ட அவுலியாக்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சக்தி இல்லை. இல்லை, அல்லாஹ்வுடைய தன்மையை இறக்கி கீழே கொண்டு வந்தாலும் சரி, மனிதன் தன்மையை தூக்கி அல்லாஹ்வின் பக்கத்தில் கொண்டு வந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தான் அடிமை தான், மனிதன் தான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை புரிந்து அதன்படி கரெக்டாக நடந்து அவனுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.